தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தென்காசி ஆழ்வார்குறிச்சியில் அருகே அரளி விதையை சாப்பிட்டு 3 குழந்தைகளுடன் தாய் உச்சி மகாகாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே செல்ல பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் குமாரவேலு. இவருடைய மனைவி உச்சிமாகாளி. இந்த தம்பதியினருக்கு பழனி சக்தி குமரன், இந்திரவேல், பிரவீன் ராஜா ஆகிய 3 குழந்தைகள் உள்ள நிலையில் உச்சிமகாளி கடந்த சில நாட்களாக பெரும் கடன் தொல்லையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இவர் மகளிர் சுய உதவி குழு மூலம் சுமார் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படும் நிலையில் இன்று வார கடன் ரூபாய் 2700 கட்ட முடியாத காரணத்தினால் கடுமையான மன வருத்தத்தில் இருந்ததாகவும், தொடர்ந்து உச்சிமகாளி தனது வீட்டின் அருகே இருந்த அரளி விதையை எடுத்து அரைத்து தனது 3 குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது. வாந்தி மற்றும் வயிற்று வலியால் அலறிய குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகாமையில் இருந்தவர்கள் தாயையும் குழந்தையையும் மீட்டு சிகிச்சைக்காக அது பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக உச்சிமகாளியும் பிரவீன் ராஜாவும் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கே சிகிச்சை பலனின்றி பிரவீன் ராஜா உயிரிழந்தான். மேலும் இந்திரவேல் என்ற சிறுவன் தற்போது மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளான். தொடர்ந்து மற்ற 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.